வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நான் ப்ராஸ்பெக்ட் தியரி அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். ப்ராஸ்பெக்ட் தியரிங்கிறது ஆமஸ் ட்ராவஸ்கியும் டேனியல் கேஹ்மனும் இப்போ சைக்காலஜி ப்ரொஃபஸர்ஸ் இஸ்ரேல்லையும் அமெரிக்காலேயும் மாற்றி மாற்றி பல வருஷமாக இவங்க பண்ணது. இந்த கோர் பிரின்சிபல் என்னென்னா, எந்த மனுஷனும் எல்லாம் யோசித்து எல்லாம் எடுத்து கரெக்டாக முடிவு எடுப்பான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நடக்கிறது கிடையாது. ஒரு ரேஷ்னல் ஹியூமன் பீயிங்கிறதே கிடையாது. ஒரு மனுஷனுக்கும் பல பயசஸ் இருக்கும், பல ஆசை பாசங்கள் இருக்கும். ஸோ டிசிஷனை தப்பாக தான் எடுப்பான். அதனால் இதில் ஒரு பெரிய கோர் பிரின்சிபல் ஒன்று இருக்குது. இந்த கோர் பிரின்சிபலுக்காக 2003 டேனியல் கேஹ்மனுக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஹெர்பர்ட் சைமனுக்கும் சேர்த்து கொடுத்தாங்க. இதில் ஆமஸ் ட்ராவஸ்கிக்கும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஆமஸ் ட்ராவஸ்கி இறந்துட்டார். அதுக்கு முன்னாடி இறந்தவங்களுக்கு நோபல் பரிசு கொடுக்க மாட்டாங்க. இந்த கோர் பிரின்சிபல் என்னென்னா, ஒரு நஷ்டங்கிறது சைக்கலாஜிக்கலி பயங்கரமாக ஒரு மனுஷனை வறுத்து எடுத்துரும். எவ்வளோ தூரம் வலிக்கும்னா, 1000 ப்ராஃபிட்டு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கல்ல, அதே ஒரு 10% 100 மார்க்குக்கு ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னா, அதே 1000 கோல் விட்டிங்கன்னா 200 மார்க்குக்கு உங்களுக்கு வருத்தம் இருக்கும். ஒரே லாபம் ஒரே நஷ்டம்னா நஷ்டத்தை உங்களால் மறக்கவே முடியாது. ஒரு வலி போகணுன்னா நீங்கள் நஷ்டப்பட்டதோட டபுள் மடங்கு சம்பாதிச்சாதான் உங்களுக்கு வலி போகும். இது யூனிவர்சல் ஃபேக்ட். நான் என் லைஃப்பில் ஒரு 20-30 ஸ்டாக்கில் லாஸ் பண்ணியிருப்பேன். ஆனந்து, நீ எந்த பணத்தை எந்த ஸ்டாக்கில் காசு சம்பாதிச்சேன்னு கேட்டால் எனக்கு ஞாபகம் இருக்காது. தூக்கத்தில் போய் கூட எது உன்னோட ஃபஸ்ட்டு நைட்மேர் ஸ்டாக்கு, எதில் கோல் விட்டேன்னா 2 மோசமான ஸ்டாக்கை என்னால் எப்போ வேணால் சொல்ல முடியும். யாரையாவது கட்டி பிடிச்சி அழணும்னா கட்டி பிடிச்சி அழ முடியும். இது யூனிவர்சல் பிரின்சிபல். ரமண மகரிஷிக்கும் இந்த பிரின்சிபல் பொருந்தும். எதுக்குன்னா, இதை யாராலையும் இந்த வலியெல்லாம் தாங்க முடியாது. வலியை வெளில காட்டாமல் இருக்கலாமே தவிர வலியை அனுபவித்து தான் ஆகணும். இது ஒரு யூனிவர்சல் பிரின்சிபல் ஃபார் எவ்ரிபடி. இதனால தான் பல ஹியூமன் பிஹேவியரை நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. பாகிஸ்தான்கிட்ட மேட்ச்சு தோத்தா ஏன் அவ்வளோ வலிக்குது, ஏன் உங்களை எப்படி ஒருத்தரை வறுத்து எடுத்துக்கிறீங்க, ஏன் ஒருத்தரை அடிச்சுக்கிறீங்க, டீம் பிளேயர் வீட்டில் கல்லெடுத்து எதுக்கு அடிக்கிறீங்க, எதுக்கு அவனை ரோட்டில் போட்டு அவன் போஸ்டரை ஏறி மிதிக்கிறீங்க, இப்படி ஆடிருக்கலாம் அப்படி ஆடிருக்கலாம், நாயே பேயே பன்னியேன்னு எப்படிலாம் திட்டுறது, வீட்டில் கல்லெடுத்து அடிக்கிறது, இதெல்லாமே இந்த சைக்கலாஜிக்கல் பிரின்சிபல் தான். பாகிஸ்தானுங்கிறது நம்ம எதிரின்னு 70 வருஷமாக நம்மளை உஸ்பேத்தி விட்டுருக்காங்க. இது மாதிரி டீம்கிட்ட நம்ம தோத்தா உங்களோட கோர் ப்ரெஸ்டீஜே போன மாதிரி ஆயிடுச்சு, உங்கள் உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு. அந்த வலியை உங்களால் தாங்க முடியாது. நீங்கள் எவ்வளோ வாட்டி என் ஜெனரேஷனில் இருந்தீங்கன்னா எவ்வளோ மேட்ச்சு பாகிஸ்தானை செத்தப்பாம்பு மாதிரி அடித்தாலும் அந்த மியந்தாது கடைசி பாலில் 6 அடித்ததை நம்மளால் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் ஒரு இந்தியன் ஸ்பின்னர் ராஜேஷ் சௌஹான் லாஸ்ட் பால் 6 அடித்து பாகிஸ்தானோட மேட்ச் ஜெயித்தான். அது நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்காது. எல்லாருக்கும் என்ன ஞாபகம் இருக்குன்னா, மியந்தாது எப்படி 6 அடித்தான்னு. உங்கள் ஜெனரேஷன் லக்கி ஜெனரேஷனு. நீங்கள் இதெல்லாம் பார்த்தது கிடையாது, இந்த டார்ச்சர்லாம் நீங்கள் பார்த்தது கிடையாது. ஆனால் எவ்வளவோ நம்ம ஐசிசி மேட்ச்சில் இப்போ எல்லாம் ஜெயிச்சிட்டோம், ஒரே ஒரு மேட்ச் தோற்றோம். இன்ஃபேக்ட் 2 மேட்ச் தோற்றோம். ஒன்று குரூப் ஸ்டேஜில் ஒரு மேட்ச்சு, ஏதோ ஒரு மைனர் மேட்ச் தோற்றோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தோல்வி அகமதாபாத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு அகென்ஸ்டாக. அதுக்கப்புறம் 2 வாட்டி T20 ஜெயிச்சிட்டோம், ஒரு சாம்பியன்ஷிப் ட்ராஃபி ஜெயிச்சிட்டோம். இருந்தாலும் அகமதாபாத் வலி நம்மளால் மறக்க முடியாது. அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவில் 2003 ஆஸ்திரேலியா அகென்ஸ்ட் ஃபைனலில் தோற்றதும் நம்மளால் வலி மறக்க முடியாது. இதெல்லாம் நம்மளோட ஒரு நேஷ்னல் பெயின், ஒரு தேசமாக நம்ம ஒரு ஸ்போர்ட்டில் பார்த்து பெயின். இதனால்தான் இந்த ஐபிஎல்லு இது மாதிரி இடத்துலலாம் டீமோட நீங்கள் இமோஷ்னலாக அட்டாச் ஆகிடுறீங்க. அந்த இமோஷனல் அட்டாச்மெண்ட் பேர் என்டோமெண்ட் எஃபெக்ட். ஒன்ஸ் நம்ம சிஎஸ்கேவோட காதல் வந்துருச்சுன்னு வைங்க, சிஎஸ்கே தோற்றா அவங்களால தாங்க முடியாது.
எவ்வளோ வலி. 5 வாட்டி டோர்னமெண்ட் ஜெயித்தான் சிஎஸ்கே. அதெல்லாம் மறந்துடும். 2 மேட்ச் தோற்று 2 வாட்டி ஃபைனல் செமிஃபைனல் போல் அப்படிங்கிற வலியும். இந்த வாட்டி கவுஹாத்தியில் போய் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் 150 ரன் கூட அடிக்கலைன்னு அவன் சஞ்சு சாம்சனை கழுவி ஊற்றிருப்பான். அதில் என்னென்னா வேர்ல்ட் கப் ஃபைனலில் அவன் அடித்தது, செமிஃபைனல் அடித்து உங்களோட சாம்பியன்ஷிப் லீட் வின் பண்ணி கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு மறந்துருக்கும். இன்றைக்கி சிஎஸ்கேல ஃபஸ்ட்டு மேட்ச்சில் காலி, அதுவும் ஜடேஜாட்ட தோத்துட்டான் அப்படிங்கிறது உங்களுக்கு வலி தாங்கலும். இதுதான் லாஸ் அவர்ஷனுங்கிறது. தட் இஸ் என்ன ஆனாலையும் எப்படியாவது லாஸை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. இதனால் ரியல் லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளில வர மாட்டீங்க. நிறைய இடத்துல ஒரு பேட் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஒத்து போகாது. பொண்டாட்டி சரியில்லைன்னா கூட மனுஷன் சோகத்தில் பாட்டில் அடிச்சுட்டு வாழ்க்கையை கெடுத்துப்பானே தவிர அந்த ரிலேஷன்ஷிப்பை எண்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டோம். இதே மாதிரி ஒரு மோசமான ஜாபு நல்லாவே இருக்காது, ரொம்ப டார்ச்சராக இருக்கும். ஏன்டா இந்த வேலையில் இருக்கும்னு நம்மளுக்கு இருக்கும். இருந்தாலும் ஏதோ ஒரு வேலைன்னு ஒன்று இருக்குப்பா, எப்படியோ இங்கே பெஞ்சை தேய்க்கலான்னு கார்மெண்ட் பெஞ்சில் எல்லோரும் தேய்ப்பாங்க. எப்படியும் நம்மளை வேலையை விட்டு தூக்க முடியாது, நம்ம இங்கேயே தேய்ச்சிட்டு போடுவோன்னு இருப்போம். ஒரு கம்பெனியை விட்டு வெளில போகிறதுங்கிறது லெத்தார்ஜி ஆகிடும். இதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு லாஸ், பெயின் ஆஃப் லாஸ். ஒரு கம்பெனிலேருந்து நிறைய சம்பளத்தில் இன்னொரு கம்பெனி போகிறதுக்கு போவோம். பட் கம்பெனி பேடாக இருக்குது, வேலை இல்லாமல் ரிசைன் பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த வலியை தாங்க முடியாது. இந்த வலி எல்லாத்துக்கும் உண்டு. இதனால தான் நம்ம பழைய சட்டையெல்லாம் தூக்கி போட மாட்டோம். யூஸ் பண்ணுற அளவோட மோசமாக போயிடும் சொக்கா. இருந்தாலும் நான் சக்காவை மடித்து உள்ளே வச்சுருப்போமே தவிர அதை எடுத்து தூக்கி போடணும்னு நம்மளுக்கு தோணவே தோணாது. இது வெறும் பணத்தில் மட்டும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்பு, நீங்கள் வேலை செய்கிறது, எல்லா இடத்துலையும் இது வரும். அதனால் இந்த ஒரு சிங்கிள் அசிமெட்ரினா ஈக்குவல் இல்லாத ரிலேஷன்ஷிப். லாஸுக்கும் ப்ராஃபிட்டுக்கும் ஈக்குவல் ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஒரு லாஸுங்கிறது டபுள் பெயின் கொடுக்குங்கிறதுங்கிற அசிமெட்ரிங்கிறது ஹியூமன் பிஹேவியரையும் உங்கள் பர்சனல் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற பல டிசிஷன்ஸை உங்களுக்கு காட்டும். நீங்கள் 100 அவுட் ஆஃப் 100 வாங்கி அதை மறந்து போயிடுவீங்க. ஆனால் ஃபெயிலான பேப்பரை மட்டும் மறக்கவே மாட்டீங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னால் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.